ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், 5-5 தான். என்னது இது அப்படின்னு கேட்பீங்க. எஸ், சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்களா? பேட்டிங் கம்பேரிசன் பார்த்துருவோமா? எஸ், அது என்ன 5-5? ஆளுக்கு 5 கப்பு ஜெயிச்சிருக்காங்களே, அதெல்லாம் இருக்கட்டும். ஷெடியூல் எங்கேம்பிங்க? ஷெடியூல்லாம் வரபடி வரட்டும். வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டோம்ல, ஜாலி தானே. அந்த கப்பே பார்த்துட்டு இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி 10 டீமில் ஆரம்பித்ததுலேருந்து 74 மேட்சஸ் தான் ஐபிஎல். ஆனால் இந்த வாட்டி 84 மேட்சஸ். ஸோ 10 மேட்ச் எக்ஸ்ட்ரா. அதனால் பிக்சரு ஷெடியூல்லாம் போட லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வரபடி வரட்டும். இப்போ இதை பற்றி பார்த்துருவோம். எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே. எப்போ வந்தாலும் இவங்க 2 பேரும் விளையாடி தானே ஆகணும். ரைட். மும்பை இந்தியன்ஸ் வந்து கடைசியாக அவங்க கப்பு ஜெயிச்சு 6 வருஷம் ஆகுது. ஆமாம், 2020 அப்போ தான் அவங்க கடைசியாக ஜெயிச்சது. முடிஞ்சு போன சீசனில் பார்த்தீங்கன்னா எலிமினேட்டரில் ஜெயிச்சாங்க குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக 20 ரனில். ரோஹித் சர்மா 81 அதில். ஆனால் பஞ்சாப் கிங்ஸில் குவாலிஃபை 2ல் தோத்துட்டாங்க 5 விக்கெட்டில். ஸ்ரேயஸ் ஐயர் 87, 86 அடிச்சார் ஸ்ரேயஸ். இந்த 2 பேருமே இந்த வேர்ல்டு கப்பில் இல்லை. இப்போ வேர்ல்டு கப் ஜெயிச்சோன்னால ஜாலின்னு. ஸ்ரேயஸ் ஐயர் இல்லை, ரோஹித் இல்லை அதில். எனவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டாப் 6 பேட்டிங் கம்பேரிசன் இப்போ பார்த்துருவோம். யார்கிட்ட ஸ்ட்ராங்கு, யார்கிட்ட ஹெவின்னு. இந்த மும்பை இந்தியன்ஸ் சொன்னால 6 வருஷம் ஆச்சுல ஜெயிச்சு. அதுக்கு முன்னாடி 2013, 15, 17, 19, 2020 எல்லாம் அந்த 5 கப்பும் ரோஹித் சர்மா கேப்டன்ஸில் ஜெயிச்சது. அதே மாதிரி நீங்கள் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜெயிச்சு 3 வருஷம் தான் ஆகுது. 2023, இப்போ 2010, 11, 18, 21, 23 எல்லாமே தோனி தான் கேப்டன். ஆமாம். ஆனால் இந்த 2 கேப்டனுமே இப்போ இல்லை, பிளேயிங் லெவலில் இருக்காங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு கேப்டன்ஸே பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் தெரியும். என்ன இப்போ ஒரு விஷயம் இருக்குது, இது வர அதை பற்றி சொல்கிறேன். இப்போ ஆப்ஷனில் வந்து நல்லா தான் பிக் பண்ணாங்க சிஎஸ்கே. சஞ்சு சாம்சன் எடுத்ததாகட்டும், அண்ட் மேத்யூ ஷாட்டு, இன்னும் 2 சின்ன பசங்களாம் இருக்காங்களா, பிரசாந்த் வீர், கார்த்திக் ஷர்மாண்டால். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வாஸ் செட்டில் சைடு. ஜாஸ்தி வேலையே இல்லை அவங்களுக்கு. QT மட்டும் தான் எடுத்தாங்க மெயினாக. ஏன்னா ஆல்ரெடி செட்டில் சைடு. QDK ஏற்கனவே இங்கே இருந்த ஒரு மும்பை இந்தியன்ஸில். அதுக்கப்புறம் வேறு ஏதோ டீமெல்லாம் போயிட்டு இப்போ திரும்பி வந்திருக்காரு. ரைட். இப்போ ஃபைனல் வேர்ல்டு கப் வேறு இப்போ தான் முடிஞ்சது. கப்பு ஜெயிச்சிருக்கோம். அதனால் என்ன போனால் அதில் 5 பிளேயர் இருக்காங்களே, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டே, சஞ்சு சாம்சன், சிவம் டூபே. என்ன இப்போ இவங்க 5 பேர் கப்பு ஜெயிச்சவங்க. ஆமாம். மும்பை இந்தியன்ஸில் 2 பேர் சிஎஸ்கேல இருக்காங்க. பாப்போம் இப்போ 2 பேரோட கம்பேரிசன் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஒப்பீனியனை. யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, யார் ஆவரேஜாக இருக்கா, எந்த டீமு ஈக்குவலாக பராபர் ஹே அப்படின்னு சொல்லுங்கள். ரைட். விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். அது ரொம்ப முக்கியம். குரூப்பில் டூப் ஜிடி 500 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. தேங்க்யூ ஜிடி. இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால் தான் நிறைய வீடியோ போட முடியுது. இல்லைன்னா அவ்வளோ வியூஸ் இல்லை. அண்ட் யார் கான்ட்ரிபியூட் பண்ணிங்களோ அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூக்கரில் தேங்க்ஸ் போடுவாங்க. கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு வந்து 5000 பேர் பார்த்தா தான் $1 வரும். 90 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் இஸ் வெல்கம். மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்க பிடிச்சிருந்தா மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ விஷயத்துக்கு போயிடுவோம். மும்பை இந்தியன்ஸ் பார்த்துருவோமா? மும்பை இந்தியன்ஸ் டாப் 6. ரோஹித் சர்மா ஆப்வியஸ்லி 5 கப்பு ஜெயிச்சார். குவிண்டன் டிகாக், ரயான் ரெக்கில்டன், சூரியகுமார் யாதவ் 242 ரன் அடித்தார் இந்த வேர்ல்டு கப்பில். 136 தான். ஆனால் ஸ்ட்ரைக் ரேட்டு 10 6 அடித்தார். திலக் வர்மா கப்பில் 207 ரன்னும் 154 ரன் தான் ஸ்ட்ரைக் ரேட்டு, 11 6 அடித்தார். ஹார்திக் பாண்டியா 217 ரன் அடித்தார், 160 ஸ்ட்ரைக் ரேட்டு, 15 6. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? இல்லை, ஃபார்மில் இருக்காங்கன்றதுக்காக சொல்கிறேன். இந்த Q20க்காக ரயான் ரெக்கில்டன் இருக்காங்களே, 2 பேருமே லெஃப்டி, 2 பேருமே விக்கெட் கீப்பர், 2 பேருமே சவுத் ஆஃப்ரிக்கன், 2 பேருமே வெரி குட் பிளேயர். இந்த 2 பேருமே ஆஃப் ஸ்பின்னர் அவுட் ஆகிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து கிட்ட. அது கார்னிஷ் ஒரு ஆஃப் ஸ்பின்னில் செமிஃபைனல். பட் தே ஆர் வெரி வெரி குட் பிளேயர், மேட்ச் வின்னர்ஸ். ஸோ இந்த டாப் 6 இதாச்சா. இப்போ இந்த பக்கம் வருவோம் சிஎஸ்கேக்கு. ஆப்வியஸ்லி சஞ்சு சாம்சன் மேன் ஆஃப் த சீரீஸ் வேறு அவர். அண்ட் இந்த கப்பு ஜெயிச்சதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அவர் தான். பேக் டு 50 அடிச்சார். 3 50 லைனாக. சிங்கிள் ஹேண்டன்லி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 97 நாட் அவுட். கிட்டத்தட்ட குவார்டர் ஃபைனல் மாதிரி. அங்கே தோற்றம் வெளில போயிடுவோம். ஜெயிச்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஜெயிச்சனால செமிஃபைனல் போனோம். அங்கேயும் 89 விட மாட்டானேன்னு ஃபைனலி 89 அவர் ஸ்கோர் பண்ணது சொல்கிறேன். பும்ரா தான் விக்கெட் எடுத்தார். எஸ், பும்ரா வெரி குட் விக்கெட் எடுத்தார். பட் பும்ரா ஸ்கோர் இருந்தால் தான் விக்கெட் எடுக்க முடியும். நீங்கள் 110 ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு. பும்ராவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 4 ஓவர் பார்த்து விளையாடிட்டு போயிடுவாங்க. பாக்கி 16 ஓவர் கிளின்னு கிழிச்சிருவாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 140 150 ரன் வேணும். பும்ரா பும்ராவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார் அப்போ தான். பட் எனிவே அது போலிங் கம்பேரிசன் அப்போ பேசுவோம். பும்ரா ஏன் சொல்கிறேன்னா அவர் வந்து ஃபைனல் விளையாண்டார், மேன் ஆஃப் த மேட்ச் வர ஃபைனல். அதனால. ஆனால் சஞ்சுக்கு அப்படி இல்லை. எவ்வளோ ஸ்கோர் தான் சொல்லி ஓப்பன் அவர் தான் வர போகிறாரு. சேஸ் பண்ணும்போது சரி, ஃபஸ்ட்டு சரி. 20 ஓவர்ஸ் கூட அவர் இல்லை. இவர் 4 ஓவர் தான் போட முடியும். சஞ்சு சாம்சன் வந்து விராட் கோலி ரெக்கார்டே வச்சிட்டாருன்னா பாருங்களேன். அப்படின்னா ஏன் வச்சாருன்னு கேட்பீங்க. நம்ம கோலி இருக்கார்ல, விராட் கோலி வந்து 2014 நடந்த T20 வேர்ல்டு கப்பில் ஹையஸ்ட் ரன் எடுத்தது அவர் 319 இந்தியாவுக்கு. ஆமாம், அதை பிரேக் பண்ணிட்டார் சஞ்சு. 321 இந்த சீசனில், இந்த வேர்ல்டு கப்பில்.
ஸோ எவ்வளோ பேர் ரெக்கார்டு அது சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வரும்போது எதிர வர போலெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வர இருப்பாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப் பிரமாதம். ரஜினி வீட்டுக்கெலாம் போகிறாருன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. அண்ட் மோஸ்ட் சிக்ஸர்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் 24 சிக்ஸர்ஸ் வச்சுருக்காரு சஞ்சு சாம்சன். ஸோ அவர் ஓப்பன் பண்ண போகிறாரு. ரைட், அவர் கூட யார், நம்ம ஃபியூச்சர் கேப்டன், ஃபியூச்சர் இந்தியா டீமோட கேப்டன், ஃபியூச்சர் இந்தியா ஓப்பனர் யார், ஆயுஷ் மாத்ரே, அண்டர்-19 கேப்டன் வேறு அவர். இப்போ தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்தாங்க இங்கிலாந்துக்கு எதிராக. இதெல்லாம் எப்போ நடந்து போய்ங்க, கடன் நடக்கிறனால நமக்கே மறந்து போயிடுது. போன மாதம் தான் February 6ஆம் தேதி ஃபைனல் ஜெயிச்சாங்க ஹராரே ஜிம்பாபேல. இந்தியா அண்டர்-19 வர்சஸ் இங்கிலாந்து அண்டர்-19 50 ஓவர் மேட்ச். ஆயுஷ் மாத்ரே தான் கேப்டன். கப் ஜெயிச்சுட்டு வந்துட்டார்ல. ஆனால் அதில் ஸ்கோர் பண்ணது இவர் சூரியவன்ஷி. எவ்வளோ கேட்பீங்க, 175. இப்போ இங்கே மொத்தமே 207 தாங்கிற. ஆமாம், மொத்த வேர்ல்டு கப்லேயே சில பேர்லாம் 200 220. ஆனால் இவர் ஒருவே மேட்சில் 175. ஆனால் வித்தியாசம் இருக்குது. இப்போ விளையாண்டது T20 வேர்ல்டு கப், அது 50 ஓவர் வேர்ல்டு கப், 50 ஓவர் இருந்ததில்ல. ஆயுஷ் மாத்ரே அதில் 50 அடிச்சார் ஃபைனலில். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஆயுஷ் மாத்ரே இருக்கார். அப்வியஸ்லி ருத்ராஜ் கெய்க்வாட் எனி டே, அவர் இப்போ விளையாண்ட வேர்ல்டு கப்லேயே இருந்துருக்கணும். ப்ராப்ளம் ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போ ரஞ்சி ட்ராஃபியில் விளையாடி லோக்கல் டொமஸ்டிக் விளையாடி ஃபார்மில் இருக்கார். 4வது டிவால் பிரேவிஸ், அவரும் இப்போ வேர்ல்டு கப் விளையாடிட்டு போனவர் தானே. இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக குயிக்காக ஒரு 100 அடிச்சார் அவர் ரீசெண்டாக 2 மாதம் முன்னாடி. ஸோ எனி டே டிவால் பிரேவிஸ் ஜூனியர் ABD அண்ட் டமால் டிமில் அடிக்கிறவர் தான். அப்புறம் யார், சிவம் டூபே வேர்ல்டு கப் வின்னர். சிவம் டூபே தான் மெயின் இந்த வேர்ல்டு கப்பில் வந்து போன ஃபைனலில் கூட கடைசியில் அந்த 24 ரன் என்ன அடிச்சாங்களே ஜிம்மி நிஷாம், இவர் அடிச்சது தான். டோட்டல் ரன் 235 ரன்ஸுங்க. ஸ்ட்ரைக் ரேட் 169. 17 6 அடிச்சார் இந்த வேர்ல்டு கப்லேயே. 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பரில் வந்து பிரமாதம். தேவைப்பட்ட போலிங் வர போடுவார். எனிவே பேட்டிங் பற்றி தானே பேசுகிறோம். அப்புறம் யார், மேத்யூ ஷாட், அவர் புதுசாக எடுத்துருக்கலாம். அவரும் வெரி குட் பிளேயருங்க. கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி பிளேயர் அவர். போலிங் போடுவார், பேட்டிங் பண்ணுவார், ஹிட்டிங்கும் பண்ணுவார். வெரி குட் ஃபீல்டர். அண்ட் திலக் வர்மா பற்றி ஒன்று சொல்லிடலாம். திலக் வர்மா வந்து இப்போ ரிட்டையர்ட் அவுட்டுன்னு வேறு வெளில அமிச்சார் ஹார்திக் பாண்டியா. ஒரு IPLல லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு எதிராக ஸ்லோவாக விளையாடிட்டு இருக்காருன்னு 23 பாலில் 25 ரன் எடுத்தாரா திலக் வர்மா. நீ ரிட்டையர்ன்னு சொல்லிட்டு சாட்னர் வந்தார் பேட்டிங்க்கு. ஏன்னா அப்போ வந்து 7 பாலில் 24 ரன் வேணும். ஸோ எதுக்காக திலக் வர்மா ரிட்டையர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட அது நல்ல அவருக்கு எப்படி இருக்கும் அவர் கேள்வி. அந்த கோவத்தில் தான் இப்போ இந்த ஃபைனலில் காமிச்சது வேர்ல்டு கப்பில் என்னால் ஹிட் பண்ண முடியும்னு. சரி, சாட்னர் வந்தார்ல, 7 பாலில் 24 எப்படிங்க முடியும், கஷ்டம் தான் அது. 6 அடிக்கணும். சாட்னரால் என்ன பண்ண முடியும், தோத்துட்டாங்க அந்த மேட்ச். அந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா வேறு இருந்தார். ஒரு பெரிய ப்ளஸ் ருத்ராஜுக்கான MS தோனி விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரு. அவரோட அட்வைஸ் ஆகட்டும். விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது தான் பேட்ஸ்மேனோட ஃபீட் மூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். ஃப்ரண்ட் ஃபுட்டில் இருக்காரா பேக் ஃபுட்டில் இருக்காரான்னு போலருக்கு சிக்னல் கொடுப்பாரு. அது என்ன ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த சஞ்சு சாம்சனே பாருங்கள், இந்த வேர்ல்டு கப்பில் க்ரீஸ்க்குள்ளே ஸ்டம்ப்லேருந்து க்ரீஸுக்கு நடுவில் 2 ஃபுட்டு இருந்தது சில இதெல்லாம். அது எதனாலன்னா பால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஷார்ட் பிச்சு பவுன்சர் வந்து உப் பண்ணுறதுக்கோ புல் பண்ணுறதுக்கோ. அதனால் ஆனால் ஏடகுடமாக நின்றிங்கன்னா 8 விக்கெட் அடிக்கிறார், பொத்துன்னு ஊந்துருவாங்க ஸ்டம்பில். நிறைய பேருக்கு ஆலன் பாலர் வந்திருக்காரு, இன்சாமுல்லாக்கெலாம் வந்திருக்காரு 8 விக்கெட். அதனால தான் இதை வந்து தோனி கரெக்டாக போலருக்கு சொல்லுவார். ஃபீல்ட் செட் பண்ணுவார், சர்க்கிள் உள்ள தைரியமாக ருத்ராஜ் அட்வைஸ் கேட்கலாம். ரோஹித் தான் சொல்லுவார். பட் ரோஹித் இம்பாக்ட் பிளேயராக ஆக்கிடுவீங்களா? 4 ஓவர் 5 ஓவர் தான் வருவார் ஃபீல்டிங்க்கு. அப்போ என்னென்னு, ஆனால் ருத்ராஜுக்கு MS தோனி இருக்கிற ப்ளஸ்ஸு ஹார்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்சியில் இல்லை. டீம் கிரவுண்டு உள்ள சொல்கிறேன் நான். இதுதான் சஞ்சு சாம்சன் இன்னும் ஃப்ரீயாக விளையாடல, கீப்பிங் கூட பண்ண தேவையில்லை. அண்ட் நல்லாயிருக்கும். இன்னும் 15 மீட்டர்ஸுக்கு பவுண்டரி எல்லாம் வேறு குட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யார் தி பெஸ்ட்டுன்னு? மும்பை இந்தியன்ஸா சிஎஸ்கேவா மும்பை இந்தியன்ஸா? சொல்லுங்கள் உங்களோட கருத்து. எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம். அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். புரிய பார்த்தா பின்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.